லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ராஜா போன்றவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அமித்ஷா அப்படித்தான் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இறுதி முடிவு என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு அங்கு கதவு சாத்தப்பட்டு விட்டது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்ற தோரணையில் என்டிஏ கூட்டணியிலே தான் நான் இருக்கிறேன் என்று தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லி வந்தார். ஆனால் அவருக்கு எந்த வகையிலும் செவி சாவிக்காத பாஜக, அவரை அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே துரியளவு இல்லாத பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. அப்போ முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக முழு ஆதரவாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் மதுரையிலே சில அறிவிப்புகளை வெளியிட்டு அங்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இது வெற்றிக்கான கூட்டணியா அப்படின்னா 2021 60 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றதுங்க. அப்போ மட்டும் எப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருந்தீங்களா? அப்போ அதிமுக பாஜக கூட்டணி 60க்கும் மேற்பட்ட சீட்டுகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இல்லைன்னாலும் ஓபிஎஸ் மறவர் சமுதாயத்தை சார்ந்த பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது அந்த கட்சியில் இல்லை. ஒருவேளை பன்னீர்செல்வத்தை ஒரு வகையில் இணைத்து கொண்டு டிடிவி தினகரனை வெளியேற்றும் போக்கிலேயே, நீ விஜய் கூட என்ன கூட்டணி வச்சுக்கப்பா, திமுக ஓட்டுக்களை பிரி, திமுக எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கிது அங்கே நில்லுன்னு ஒரு சமரசுக்கு உடன்படிக்கை வைத்து கொள்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் விஜயோடு கூட்டணி வைப்பது அவருக்கு பலம், விஜய்க்கும் பலம். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜயிடம் இருப்பது எல்லாமே இளைஞர்கள். இப்போ இருக்க 5 வயசு சிறுவன் முதற்கொண்டு 60 வயசு 70 55 வயசு உள்ளவங்க முதற்கொண்டு விஜயோட ரசிகராக இருக்காங்க. ஆனால் அவர்கள் அதிமுக திமுக போன்ற கட்சிகளிலே பொறுப்பிலே இருந்தவர்களுக்கு அரசியல் தெரியும். எப்படி பூத் கமிட்டி அமைக்கிறது, எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் கட்சியில் இல்லாதவருக்கு அல்லாதவருக்கு அரசியல் பணி என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது டிடிவி தினகரன் விஜயோடு கூட்டணி சேரும் பட்சத்தில் அரசியல் எப்படி செய்யணும், பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும், எங்கெங்கே பணம் கொண்டு போகணும், யார் அமுக்கணும், யாரை பார்க்கணும், எல்லா விஷயமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தெரியும். வெகு விரைவிலேயே டிடிவி தினகரனும் விஜய் அவர்களும் சந்திப்பதற்கான அரசியல் சூழல் இருக்கிறது. ஒருவேளை விஜயும் டிடிவி தினகரன் அவர்களும் சந்திக்கிற பொழுது ஒட்டுமொத்த ஊடகமும் அங்கே தான் கேமராக்கள் திசை திருப்பி அங்கே தான் காண்பிப்பார்கள். பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பெரிய அளவுக்கு பேச மாட்டார்கள், திமுகவை பற்றி பெரிய அளவுக்கு பேச மாட்டார்கள். ஆனால் விஜய் டிடிவி தினகரன் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் என்று எல்லோரும் பேசுவார்கள். ஆரம்பத்திலேருந்து நாம் அதை தான் சொல்லிட்டு வர்றோம். டிடிவி தினகரன், விஜய், சீமான், இன்னும் சில கட்சிகள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று. ஆனால் சீமானுக்கும் விஜய்க்கும் கருத்தியல் ரீதியாக சில மோதல்கள் இருக்கிறது. சீமான் கட்சியில் உள்ளவர்களும் விஜய் கட்சியில் உள்ளவர்களும் ஒன்றிணைந்து அவங்க ஒத்து போனாலும் போவாங்களே தவிர, கிறிஸ்டின்கிற லெவலில் ஒத்து போனாலும் போவாங்களே தவிர, விஜயும் சீமானும் ஒத்து போனாலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒத்து போக மாட்டார்கள். இவர்களுக்குள் ஏகப்பட்ட மனக்கசப்புகள், வன்மங்கள், விஷத்தன்மை கொண்ட எல்லா வகையான முரண்பாடுகளை நம்ம இணையத்தில் நம்ம அதிக அளவுக்கு பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது சீமான் விஜய் கூட்டணி என்பது 100% சாத்தியமில்லை, எதிர்காலத்திலும் சாத்தியமில்லை, கொள்கை ரீதியாகவும் சாத்தியமில்லை. ஆனால் அந்தரங்க விஷயத்தை கொண்டு சீமானை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகா கட்சியிலேருந்து. அதுக்கான வாய்ப்புகளே இனி இல்லை, கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஆனால் விஜய் டிடிவி தினகரன் கூட்டணி அமைகிற பொழுது நிச்சயமாக அது ஒரு பலமான கூட்டணியாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக, விஜய் டிடிவி தினகரன் பலமான கூட்டணியாக அமைந்தால் இந்த கூட்டணியை அப்படியே அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு பல்ஸ் பார்க்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு லெவல்னு இருக்குது. ஏன்னா ஒரு திராவிட கட்சியினுடைய முதுகெலும்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய மெகா திட்டம், தொலைநோக்கு திட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி நினைத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இப்போ அம்மையார் சசிகலாவும் அதிமுகவுக்குள்ளே வர முடியாதபடி கதவை சாத்தி விடுவார்கள்.
செங்கோட்டையனை கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க, கவுண்டர் லாஃபியா அவங்க பண்ணி அவங்க ஒன்றா போயிடுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. செங்கோட்டையன் நல்ல மனிதர் தான். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு நாடகம் நடத்தி டிடிவி தினகரனும் அம்மையார் சசிகலா உள்ளே வராத அளவுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்தி ஒரு நாடகம் நடத்தி விட்டார்கள் என்பதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்கிறோம். சரி, இப்போ டிடிவி தினகரனும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்தால் எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு வரும்? இப்போ உதாரணத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி, பிள்ளைமார் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி, வெள்ளாளர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில், கிழக்கு தொகுதியில் அமமுகவை சேர்ந்த செந்தில்நாதன், விஜய், டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இணைகிற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புறநகர் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிற பொழுது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்குறை இருக்கிறது, அடித்து சொல்லலாம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வேட்பாளர் யார் நிற்கப் போகிறார்கள், கூட்டணிக்கு கொடுக்க போகிறார்களா, அன்பில் பெரியசாமிக்கு கிடைக்கப் போகிறதா என்பதை பொறுத்து தான் திமுக வெற்றி பெறுமா என்பது தெரிய வரும். அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கார்த்திகேயன் என்பவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அப்போ போட்டி என்பது கடுமையாக இருக்கும். முன்னாள் ஆவின்பால் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர், பணம் கொளுத்த பணம் இருக்குது, கண்டிப்பாக நல்லா செலவு பண்ணுவாங்க. அவரும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான யுக்திகளையும் கையாள்வார். இங்கு போட்டி என்பது அமமுகவா அதிமுகவா என்கிற ஒரு நிலைமை தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுருங்க, அது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது உறுதியாகிவிட்டது. அதிமுக கூட்டணிக்குள் இனி டிடிவி தினகரன் போக மாட்டார் என்பது ஃபுல்லாக அது முடிஞ்சு போன வேலை. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும், விஜயையும் டிடிவி தினகரன் எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிற ஒரு யுக்தி இருக்குது. ஆனானப்பட்ட விஜயகாந்தையே சமாளித்தவங்க, இவங்களுக்கு ஒன்றும் விஜய் கட்சியை சமாளிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இளைஞர்களை எல்லாம் பார்த்து விசிலடிச்சான் கொஞ்சம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது. இப்பொழுது இவர்களை அணில் குஞ்சு என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத தொகுதியில், விஜய் கட்சியினர் போட்டியிடக்கூடிய வலுவான தொகுதியில் சீமான் கட்சியினர் மிகப்பெரிய அளவுக்கு களம் காண்பார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமாக எல்லா வேலையும் செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொன்ன சீமானுக்கு இப்போ திமுகவினுடைய ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலில் தேவைப்படுகிறது. காரணம், டிவிகே விஜய் கட்சி தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு 150 தொகுதியில் போட்டியிடுதுன்னு வைங்க, மீதியெல்லாம் அமமுகவுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த 150 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதியிலையாவது வலுவான வேட்பாளர் விஜய் கட்சியில் நிற்கிறாங்க இல்லையா, அந்த வலுவான வேட்பாளர் நிற்கக்கூடிய தொகுதிகளில் சீமான் கட்சியை சார்ந்தவர்கள் வலுவான வேட்பாளர்களை இறக்குவார்கள். வலுவாக திமுக பணம் கொடுக்கும். இது நிச்சயமாக நடந்தே தீரும். நம்ம அரசியல் கணிப்புகளை அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து நம்ம வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் போகும்போது திமுகவும் சீமானும் மறைமுகமாக கைகொடுக்கத்தான் போகிறார்கள். அமமுகவும் டிடிவி விஜய் கட்சியும் வெளிப்படைத்தன்மையாக கூட்டணி வைக்கப் போகிறார்கள். திமுக சீமான் மறைமுக கூட்டணி, அமமுக டிவிகே விஜய் கட்சி நேரடி கூட்டணி வைக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் தான் நடக்கும். அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில் போட்டியிடும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் பாஜக கூட்டணிக்கு 50 தொகுதியாவது கொடுத்துருவாங்க. பாமக உட்பட எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 சீட்டாக கொடுப்பாங்க. மீதி தொகுதிகளில் அதிமுக நிற்கும். ஒரு 160 தொகுதி வரலையும் நிற்கணும். 160 தொகுதியில் நின்று எப்படி இருந்தாலும் 120 தொகுதியாவது ஜெயிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போராடுவார். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல மாவட்டங்களில் பல ஒன்றியங்களில் உள்குத்துகள் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் 2026க்கு பிறகு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற தோரணையில் அங்கங்கே சில சிறு ஒன்றியத்துக்குள்ளே குறுநில மன்னர்களை எடப்பாடி பழனிசாமி வளர்த்து விடுவதால் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர் இவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மீது அதீத கோபத்தில் இருக்கிறார். அந்த கோபம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும். 2026 அதிமுக ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறத தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் 3/4 பேர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வச்சு செய்ய தயாராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எப்படி இறக்கப் போகிறார், அவருடைய வாயை அடைக்கிறதுக்கும் அவங்களுக்கும் பல கோடி ரூபாய் கொடுத்து எல்லாத்தையும் சரிகட்டி பண்ண போகிறாரா. அமமுக டிவிகே விஜய் தினகரனும் விஜயும் கூட்டணியாக இணைகிற பொழுது இவர்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா.
திராவிட முன்னேற்றக் கழகம் 200 தொகுதியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்குகளை திராவிட மாடல் நோக்கத்தில் அவங்க சொன்னாங்க. திராவிட மாடல் திமுக என்ன செய்யணும்னா கஞ்சா புழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த குறுநில மன்னர்கள் ஒரு சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களை அமைச்சர் லெவலுக்கு சம்பாரித்து பல வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது ரகுபதி கிட்ட கம்ப்ளைண்ட்டாகவும் போயிடுச்சு, மதுரையிலையும் அது மாதிரி மூர்த்தி கிட்ட கம்ப்ளைண்ட்டாக போயிடுச்சு. பல மாவட்டங்களில் அது போல் நடக்குது. அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கஞ்சா விஷயம், போதைப் பொருட்கள், காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய சில குற்றச்சம்பவங்கள் இதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஊழல் முறைகேடுகளை கட்டுக்குள் கொண்டு வந்து முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாஜகவினுடைய புல்லுருவியாக சங்கரலட்சுமி இருக்கிறாரோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு இருக்கிறது. அவரையெல்லாம் பணிமாற்றம் செய்து அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தால் நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2021 எப்படி வெற்றி பெற்றார்களோ அதுபோல் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் சங்கரலட்சுமி ஒருவர் பாஜகவினுடைய புல்லுருவி ஊடுருவாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை, திராவிட முன்னேற்ற வெற்றியை தடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிடிவி தினகரனும் விஜயும் கூட்டணி, சீமானும் திமுகவும் மறைமுக கூட்டணி, அதிமுகவிற்கு மாவட்ட செயலாளர்களை புறந்தள்ளிவிட சிறு சிறு குறு மன்னர்களை வளர்த்துவிடார்கள். அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம். லகரம் டிவி சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.